இன்றைய தினம் கிராமத்தில் இந்த நகர வரை ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் அரசு பள்ளியில் படிக்கிறார்கள். 41% அரசு பள்ளிக்கு படிக்கிற மாணவர்கள், ஏழை மாணவர்கள் 3,80,000 பேர் படிக்கிறாங்க. அவர்கள் 2017-18 வெறும் 9 பேருக்கு தான் மெடிக்கல் சீட் கிடைச்சது. அதாவது MBBS மருத்துவ கல்வி கிடைப்பதற்கு இடம் கிடைச்சது. எதிர்கட்சி கோரிக்கை வைக்கல, மக்கள் கோரிக்கை வைக்கல. அதிமுக அரசு எண்ணியது அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களும் மருத்துவ கல்வி படிக்க வேண்டும் என்று கருதி தனி சட்டத்தை கொண்டாந்து 7.5% உள்ளிட ஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் ஏற்றப்பட்டு நிறைவேற்றணும். இன்னைக்கு ஏழை குடும்பம், விவசாயி, தொழிலாளி, நெசவு தொழிலாளி, மூட்டை சுமைக்கின்ற தொழிலாளி, காய்கறி கடைகள் வீதியிலே போட்டு விற்கின்ற தொழிலாளியுடைய குழந்தைகள் இன்னைக்கு 2160 பேர் 4 ஆண்டுல மருத்துவக் கல்வி படிக்கிறாங்க, பல் மருத்துவக் கல்வி படிக்கிறாங்க. எந்த ஆட்சியில் நடக்கும்? இதுதான் ஏழைகளை வாழ வைக்கின்ற கட்சி அதிமுக கட்சி என்பது நிறுவனமாயிருக்கு. அதோட அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு அறிவுபூர்வமான கல்வி கிடைக்க என்பதற்காக அம்மா சிந்தனையிலே ஒதுக்கப்பட்ட அற்புதமான திட்டம் மடிக்கணினி கொடுக்கின்ற திட்டம், லேப்டாப் கொடுக்கிற திட்டம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற வரை அந்த திட்டம் தொடர்ந்தது. கிட்டத்தட்ட அதிமுக ஆட்சியில 52,30,000 பேருக்கு விலையெல்லாம் லேப்டாப் கொடுத்தோம். அதற்காக 7,300 கோடி அரசாங்கம் ஒதுக்கியது. ஆக ஏழை மாணவர்களும் வசதி படைத்த மாணவர்கள் போல கல்வி கற்க வேண்டும், திறமையான மாணவர்களாக உருவாக்க வேண்டும், உலகத்தரத்திற்கு ஏற்ற கல்வி அந்த மாணவனுக்கு கிடைக்க வேண்டும். அப்படிப்பட்ட திட்டத்தை எல்லாம் கொண்டாந்து நிறைவேற்றிய கட்சி அதிமுக கட்சி, அதிமுக அரசாங்கம். அதையும் நிறுத்திட்டாங்க, அந்த திட்டத்தையும் நிறுத்திட்டாங்க. மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய பல திட்டங்களை நிறுத்தி சாதனை படைத்த அரசாங்கம் விடியா திமுக அரசு, திரு ஸ்டாலினுடைய அரசாங்கம். அது மட்டுமல்ல, திரு உதயநிதி ஸ்டாலின் எந்த கூட்டத்துக்கு போனாலும் ஒரு செங்கலை கையில் எடுத்துக்கிட்டே போயிட்டு இருக்கார். ஒற்றை செங்கலை கையில தூக்கிட்டு போறாரு. எதுக்கு தூக்கிட்டு போறாருன்னு யாருக்கும் தெரியல. சரி, ஒரு தடவை தூக்கி காட்டினா கரெக்ட். ஒரு பொறுப்பில் இருக்கிறீங்க, திமுக இளைஞர் பொறுப்பில் இருக்கிறீங்க, இன்னைக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் வேற ஆயிட்டீங்க. எங்க பார்த்தாலும் இந்த கல்லை தூக்கிட்டு போயிட்டே இருக்கிறார். இந்த கல்லை தூக்கிட்டு போய் விளம்பரம் பண்றதுதான் மிச்சம். இந்த கல்லை தூக்கிட்டு போய் காட்டி இதனால என்ன நன்மை கிடைக்க போகுது மக்களுக்கு? நான் ஏற்கனவே தெளிவா சொன்னேன். திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, இந்த செங்கலை இங்கே காட்டுகின்ற இடம் இல்ல, இந்த செங்கலை நாடாளுமன்றத்திலே காட்டியிருக்க வேண்டும். 2019 அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது பிரதமர் நேரடியா எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டினாங்க. அப்பொழுது நாடாளுமன்ற தேர்தல் வந்தது. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணிக்கு 38 இடங்கள் தமிழகத்திலே கொடுத்தாங்க. அந்த 38 நாடாளுமன்றம் நாடாளுமன்றத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுவதிலே இன்றைக்கு நீங்கள் மெத்தனமாக இருக்கின்றீர்கள். அதாவது வேகப்படுத்த வேண்டும், துரிதப்படுத்த வேண்டும், தேவையான நிதி ஒதுக்க வேண்டும் என்று இந்த திரு உதயநிதி ஸ்டாலின் ஒற்றை செங்கலை தூக்கி காட்டீர்களோ அதை நாடாளுமன்றத்தில் உங்களுடைய கட்சி நாடாளுமன்றம், கூட்டணி கட்சி நாடாளுமன்றம் அங்கே தூக்கி காட்டி நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுத்து அங்கே நிதி பெற்று இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டியிருந்தால் ஒரு சிறந்த அரசாங்கம் என்று மக்கள் பாராட்டுவாங்க. உங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. மக்களுக்கு நன்மை செய்வது என்ன கிடையாது. இவளுக்கு விளம்பரம் வேணும். அந்த விளம்பரத்துக்காக ஒற்றை செங்கலை தூக்கி காட்டிக் கொண்டிருக்கின்றார். ஆகவே திரு ஸ்டாலின் ஆகட்டும், திரு உதயநிதி ஸ்டாலின் ஆகட்டும், நீங்க உருண்டு புரண்டாலும் இந்த தேர்தலில் வெற்றி பெறவே முடியாது. மக்கள் தீர்மானித்து விட்டார்கள். அதிமுக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி தான் பாண்டிச்சேரி உட்பட 40 இடங்களில் வெற்றி பெறும். அதோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 10 ஆண்டுகள் ஆட்சி, இருண்ட ஆட்சி என்று போற
தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் எல்லாம் திரு ஸ்டாலின் அவர்கள் பேசி வருகிறார். திரு ஸ்டாலின் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி என்று மக்கள் பாராட்டு பெற்ற ஆட்சி. இன்னைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட சில திட்டங்கள். ஆரணி நாடாளுமன்றத்தில் ஆரணியில் புதிய கோட்டாட்சி அலுவலகம் கட்டப்பட்டது. சேத்துப்பட்டு தாலுக்கால உருவாக்கப்பட்டது. செய்யாறு வட்டத்தை பிரித்து வெம்பாக்க வட்டம் புதிதாக உருவாக்கப்பட்டு 2 கோடியில கட்டடம் கட்டி கொடுத்திருக்கிறோம். ஆரணியை தலைமையாக கொண்டு புதிய வட்டார போக்குவரத்து அலுவலகம் அமைச்சது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் போலூர், செய்யாறு, வந்தவாசி, கலசபாக்கம் உள்ளிட்ட 5 சட்டமன்ற தொகுதியில் சுமார் 7500 ஏக்கர் நிலங்களுக்கு பாசன வசதி, குடிநீர் வசதி மற்றும் நிலத்தடி நீர் உயர்த்தும் வகையில் போலூர் வட்டத்தில் உள்ள மழை காலத்தில் பெய்யும் மழைநீர் வீடாகாமல் 3 பேபி அணைகள், 42 ஏரிகள் நிரம்பும் வகையில் செண்பகத்தோப்பு அணை புனரமைப்பு பணிகள் 33 கோடியில் புனரமைக்கப்பட்டது. ஆரணி தலைமையாக கொண்டு புதிய கல்வி மாவட்டம் உருவாக்கப்பட்டது. 38 கோடியில் ஆரணி நகராட்சியில் பாலாறு மற்றும் ஒகேனக்கல் கூட்டுக்குடி திட்டம் நிறைவேற்றப்பட்டது. செய்யார் நகரில் குடிநீர் பற்றாக்குறை போக்கு வகையில் 10 கோடி மதிப்பீட்டில் காலியூர் உள்ள செய்யாற்றில் புதிய கிணறு அமைத்து செய்யார் நகரில் குடிநீர் பிரச்சனைக்கு தீர்வு காணப்பட்டது. நந்தன் கால்வாய் திட்டம் 27 கோடியில அதிமுக அரசு அதை நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கை எடுத்து இன்றைக்கு திருவண்ணாமலை மாவட்டம், விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கின்ற மக்கள், விவசாயிகள் பயன்பெறுகின்ற திட்டத்தை கொண்டு வந்தது அதிமுக அரசாங்கம். அதே போல செய்யாறு உள்ள அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரியில் புதிதாக 23 பாடப்பிரிவுகள் 10 கோடி மதிப்பில் கூடுதல் கட்டிடம் கொடுத்தோம். செய்யாறு அரசு மருத்துவமனை புதிய மாவட்ட தலைமை மருத்துவமனையாக தரம் உயர்த்ததற்கு 25 கோடி கொடுக்கப்பட்டது. செய்யாறுல நெடுஞ்சாலைத்துறைக்கு புதிய கோட்ட அலுவலகம். போலூர் செய்யார் சாலை 650 கோடியில் இருவழிப்பாதைகளாக மாற்றப்பட்டது. 150 கோடியில் போலூர் ஜமுனாமரத்தூர் வரை செல்லும் சாலை இருவழிச்சாலையாக தரம் உயர்த்தப்பட்டது. செய்யார் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கண்டரை எறையூர் சாலையில செய்யாற்றின் குறுக்கே 12 கோடியில் புதிய மேம்பாலம். போலூரில் ஒருங்கிணைந்த நீதிமன்றம். கொளத்தூர், அம்மாபாளையம், புதுப்பாளையம், குன்னத்தூர், கண்ணமங்கலம், காமக்கூர், விண்ணமங்கலம், எஸ்வி நகரம் ஆகிய பகுதியில் 25 கோடியில் தடுப்பணை. செய்யூர் முதல் போலூர் வரை வந்தவாசி தொகுதி வழியாக 310 கோடி மதிப்பீட்டில் 4 வழிச்சாலை. வந்தவாசி தொகுதியில் மீசாநல்லூர் கிராமத்தில் இருளர் மக்கள் வாழ்வாதாரம் அளிக்க வகையில் 200 குடியிருப்புகள், சாலை வசதி, பள்ளிக்கூடம், தொழில் தொடங்க 20 கோடியில் திட்டம் மேம்படுத்தப்பட்டது. நிறைய திட்டங்கள். ஆரணி தொகுதி முழுவதும் 100 ஏரிகள். குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக அதிமுக ஆட்சியில் இன்றைக்கு ஏரி, குளம், குட்டை எல்லாம் மழை காலத்தில் பெய்கிற நீர் சேமிப்பதற்காக 100 கோடி இந்த மாவட்டத்தில் செலவழிச்சிருக்கிறோம். இப்படி பல திட்டங்களை அதிமுக ஆட்சியிலே கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கின்ற நேரத்தில் சொல்லி, அதோட செய்யார் அந்த பகுதியில் சிப்காட் விரிவாக்கம் செய்வதற்கு பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலத்தை விவசாயிகளிடத்திலிருந்து இந்த அரசு பறிக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை இருந்தது. அதை தடுத்து நிறுத்த அதிமுக கட்சி சட்டமன்றத்திலே எங்களுடைய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கவன ஈர்ப்பு தீர்மானம் மூலமாக இந்த அரசு கொண்டு வந்தோம். இருந்தாலும் விவசாயியுடைய நிலை, நஞ்சை நிலம், விளைச்சல் நிலம், பயன்படுத்தப்பட்ட நிலம், பல ஆண்டு காலமாக அந்த விவசாயத்தை நம்பி வாழ்கின்ற விவசாயிகள் இன்றைக்கு இந்த சிப்காட் விரிவாக்கத்திற்காக நிலம் கையகப்படுத்துகின்ற பொழுது அவருடைய நிலம் பறிபோகின்றது. அதை பார்த்து அவர்களால் தன்னுடைய வாழ்க்கையே வீணா போய்விடுது அப்படி என்று கருதி போராட்டம் நடத்தினார்கள், ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். போராட்டம் நடத்திய விவசாயிகளை குண்டர் சட்டத்திலே கைது அரசாங்கம், விடியா திமுக அரசாங்கம் விவசாயிகளை குண்டர் சட்டத்திலே கைது செய்வது கண்டிக்கத்தக்கது. இன்றைக்கு நீங்கள் தொழிற்பேட்டை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் தரிசு நிலங்களை உருவாக்குங்கள், வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஒரு நாட்டிற்கு தொழிற்சாலை தேவை. ஆனால் நஞ்சை நிலங்கள், விளை நிலங்கள், பண்படுத்தப்பட்ட நிலங்கள் இன்றைக்கு பல ஆண்டுகளாக அந்த பூமியை நம்பி வாழ்கின்ற விவசாயிகளுடைய நிலை
கேள்விக்குறியாகிவிட்டது. இப்படிப்பட்ட நிலைமை இருக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அந்த விவசாயிகளை வாழ வைக்க வேண்டும். நீங்கள் மாற்று கண்டுபிடித்து இன்னைக்கு தரிசு நிலங்களை இந்த தொழிற்சாலைகளுக்கு, சிப்காட் தொழிற்சாலைகளுக்கு நிலத்தை எடுத்து இந்த விவசாயிகள் நிலங்கள் அவர்களுக்காகவே சொந்தமாக தொடர வேண்டும் என்று இந்த நேரத்திலே தெரிவித்து, எல்லாம் சேர்ந்தான் கூட்டணி, தேமுதிக அதிமுக கூட்டணி, அதுல மாறுபட்ட கருத்தே கிடையாது. நான் ஏற்கனவே தேசிய முற்போக்கு திராவிட வேட்பாளரை ஆதரித்து 4 இடத்தில் பேசிவிட்டேன். 15ஆம் தேதி மத்திய சென்னையிலும் பேசிருக்கிறேன். ஆக அதிமுக தேமுதிக வெவ்வேறு கட்சி அல்ல, எல்லாம் ஒரே கட்சி, ஒரே கொள்கையுடைய கட்சி, ஒரே எண்ணம் கொண்ட கட்சி. அத்தனை பேரும் பாடுபட்டு நம்முடைய வெற்றி வேட்பாளர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும். அதிமுக வேட்பாளர் வெற்றி பெற செய்ய வேண்டும். அதோட கேப்டனுடைய ஆசி பெற்ற வேட்பாளர் 5 இடத்தில் நிற்கிறாங்க, அவர்களையும் வெற்றி பெற வேண்டும். அது மட்டுமல்ல, ஏழை ஆதி திராவிடர்களுக்கு 400 சதுரடியில கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்படும். ஆதி திராவிட மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு 400 சதுரடியில அதிமுக அரசு வீடு கட்டுவதற்கு நம்முடைய நாடாளுமன்றங்கள் நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்புவார்கள். அதிமுக மலர்ந்த பிறகு அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்படும். அதோட நம்முடைய வெற்றி வேட்பாளர் ஆரணி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் அவர்களுக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களித்து பல லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும். தமிழ்நாட்டிலே அதிக வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற்ற வேட்பாளர் ஆரணி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர். ஆரணி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் தான் அதிக வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற்றார் என்று இன்றைக்கு இந்த நாடே பேச வேண்டும். ஏன்னா வர்ற இடத்தெல்லாம் அப்படி ஒரு எழுச்சியை பார்க்க முடிஞ்சது. தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம். தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம். நான் சொல்றத அப்படியே திருப்பி உரத்த கொள்ள சொல்லுங்க. ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம், ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம், ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம். விடியா திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம், விடியா திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம். வாக்களிப்போம் இரட்டைக்கு, வாக்களிப்போம் இரட்டைக்கு. நன்றி, வணக்கம்.